வணக்கம் நண்பர்களே, வானிலை உறவுகள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா காலை வணக்கம். காலை 10 மணி நிகழ்நேர வானிலை அறிக்கை. நேற்று தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கனமழை கொட்டி தீர்த்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். சில பகுதிகளில் நேற்று கனமழை ஒதுக்கியும் இருக்கிறது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு அப்படின்றது நேற்று முழுக்க இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்று எப்படி இருக்க போகிறது வானிலை, மழை ஏதேனும் பார்த்திங்கன்னா பெய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றது தான் நம்ம இங்கே எல்லாமே பார்க்க போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மழை தொடங்கிருச்சு. 11 மணிக்கு மழை தொடங்கி 12 மணி வாக்கில் மழை தீவிரமாகி 1 மணி 2 மணிக்கெல்லாம் தீவிரமாகி உச்சபட்ச தீவிரமாகி மாலையில் நம்ம சொன்ன மாதிரியே மதுரைக்கு வடக்கே நல்ல தீவிர மழை பொழிவுகள் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. மதுரைக்கு வடக்கு புறம் நல்ல மழையானது நேற்று பொழிந்தது. குறிப்பாக கடலோரம், சென்னை கடலோரமும் தீவிர மழை பெய்தது. அதற்கு பிறகு கடலூர் கடலோரம், பாண்டிச்சேரி கடலோரம், டெல்டா மாவட்டங்களை பார்த்திங்கன்னா மழை அதிவேகத்தில் முன்னேறினாலும் கூட நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சரிவர மழையை பெய்யாமல் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நல்ல மழைப்பொழிவு, டாப் ரெயின்ஃபால் அப்படின்னா நேற்று வட உள் மாவட்டங்களும் வடக்கு கடலோர மாவட்டங்களும், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு. இன்று காலைங்க, ஓகேங்களா, ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள். இன்று காலை கூட பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவுடைய அந்த நீட்சி அப்படின்றது இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மழை பொழிவு நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் பார்த்திங்கன்னா தீவிரம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று தமிழகத்தில் பெரும்பாலான மழை பொழிவு அப்படின்றது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்றை போல இல்லை என்றாலும் கூட நிச்சயமாக மழையானது, நல்ல மழையானது இன்று பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எந்த மாவட்டங்கள் இன்று அதீத மழை பொழிவு கிடைக்கக்கூடும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, வட உள் மாவட்டங்களில் ஒரு பரவலான மழையை இன்றும் நம்ம எதிர்பார்க்கலாம். வடகோடி மாவட்டங்கள், வட உட்புற பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்று நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் ரெயின்ஃபாலை எதிர்பார்க்கலாம். நேற்றை போலவே 1 மணிக்கு பிறகு மழையுடைய அந்த தீவிரத்தன்மை அப்படின்றது அதிகமாகிடும். என்னதான் இப்போ வானம் தெளிவாக இருந்தாலும் கூட ஒரு 2 மணிக்கு மேலே மழைப்பொழிவு தீவிரமடையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். 2ன்றது நான் சொல்கிறது அதிகம்தான். 12:30 மணி அந்த மாதிரி வாக்கிலேயே மழை தீவிரமடைந்து விடும். சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள் இன்று முழுவதும், மத்திய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அப்புறமா திருவாரூரின் வடக்கு பகுதிகள், இந்த மாவட்டங்கள், அப்புறமா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தெற்கு ஆந்திராவின் திருப்பதி போன்ற பகுதிகளில் மிக கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகுந்த அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை பார்த்திங்கன்னா பண்ணணும் அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒட்டுமொத்தமான தமிழகம் முழுவதும் இன்று பரவலான மழை இல்லை என்றாலும் கூட நேற்றை போலவே மதுரைக்கு வடக்கே இன்றைய நல்ல மழை பொழிவு அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய அறிவிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. வானிலையில் இன்னொரு புதிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி வரை தான் இந்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். அதுவும் இன்றும் நாளையும் தான் பரவலான மழைப்பொழிவு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வடகடலோரம் நல்ல ஒரு டாப் ரெயின்ஃபாலை பார்த்தீங்கன்னா கிடக்கக்கூடும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வடகடலோரம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் விவசாயிகள் என்ன பண்ணுங்கன்னா, பகல் நேரத்தில் கண்டிப்பாக இந்த விவசாயிகளுடைய இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா பயிர்களோ இல்லை களை எடுக்கக்கூடிய பணிகளோ இல்லை நாற்று நடக்கூடிய பணிகள் சில பேர் பண்ணுவீங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சும்மாவது கழனியில் தண்ணி பாய்ச்சி விடக்கூடிய பணிகளுக்காக சென்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பி சேஃபாக இருக்கணும்ப்பா. ஏன் பி சேஃபாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா,
உச்சபட்ச மழை பொழிவுகள் இல்லை என்றாலும் கூட அதீத கனமழை பொழிவு ஓரிரு இடங்களில் இருக்க வாய்ப்பு இருந்தாலும் கூட நமக்கான அந்த இடி மின்னல் அப்படின்றது வலுவான இடிமின்னல் இருக்குன்னா கடந்த வாரம் இதே நேரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 109 110 ஃபாரன்ஹீட் வெப்பத்தை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து நம்மளால் சொல்ல முடியுது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றது இருக்கிறதுனால ரொம்ப பிசேஃபாக கரெக்டாக வந்து இருக்குமாறு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இன்று சிறப்பான மழை பொழிவுகள் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டிருப்பதன் காரணமாக வானிலையில் இன்று முன்னெச்சரிக்கைகள் மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் அப்படின்னே வந்து சொல்லலாம். தேவையில்லாமல் மதியம் 2 மணிக்கு மேல் வெளியே செல்லாதீங்க. சென்றாலும் தயவு செய்து குடையும் கோர்ட்டும் கொண்டு போங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பல்வேறு விதமான மாவட்டங்களுக்கு இன்று பேய்மழை எச்சரிக்கை இருப்பதன் விளைவாக தமிழகத்தில் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கான அப்டேட்டும் இங்கே சொல்லிக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. பள்ளிகள் திறப்பு கண்டிப்பாக உறுதியாக வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதியே திறந்திருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இப்போ அவங்க வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு இருக்கிறதுனால அந்த அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் வந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இது வந்து வானிலை சார்ந்த அப்டேட் தான். மழைப்பொழிவுகள் இன்னும் கொஞ்சம் நாள் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் உங்கள் எந்த அளவுக்கு வந்து மழை நீரை சேகரித்து வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேகரித்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ரெயின் வந்து, ஓகேங்களா. ஸோ ஏன்னா அப்கமிங் ஒரு 1 வீக்குக்கு மேலே ரெயின் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.